மக்களே இப்போ நம்ம ஸ்டார்ட் ஆஃப் பண்ண முடியும் இன்னொரு ஷிப்ரேட் டெரா ஷார்க் டெரா ஷார்க் டெரா ஷார்க் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணது அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க. இது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஓகேடா இந்த இடத்துல ஒருத்தங்க இருக்காங்க, அதெல்லாம் இவங்க வந்து வேற எதுவும் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு எப்படியோ டெரா ஷார்க் கட்சிச்சான். டெரா ஷார்க் வணக்கம், இதுதான் டெரா ஷார்க். நான் ஷிப்பு மூணுனா பரவாயில்ல, இந்த டெரா ஷார்க்லேருந்து ஏதாவது ஒன்று கிடைக்கணும். ஏன்னா ஷிப்பு மூணுனா நல்லது தான். ஏன்னா இப்போ வந்து நமக்கு நல்லா தெரியும். எந்த எக்கு ஸ்பான் இருக்குடா? எந்த எக்கா? இங்கே பண்ண சரிடா. இந்த டெரா ஷார்க் வேறு சும்மா அதோட இருக்கிறதுலே பெஸ்ட் எபிலிட்டியே ஸ்பேம் பண்ணுது. ஆனால் நான் கூட தான் M1 ஸ்பேம் பண்ணுறேன். பார்த்து அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையல. ஓகே ஆனால் அது நான் அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போதைக்கு ஓரளவு சான்ஸ் கிடைக்குது. சொன்னல இன்னொருத்தோட அந்த மாதிரி மியூசிக் வருது. சார் வியூவர்ஸ் கிட்ட பேசுகிறா, அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல வேலையாக வந்தது. அச்சிக்கலாம் பூச்சிக்கலாம் இச்சிக்கலாம் பூச்சிக்குச்சா பூச்சி பூச்சிச்சா பேசுனா ஏது ஏதோ சொல்லு பேசியிருந்தாண்டா வேற. இது வேற ஏதோ ஒரு பாஷை பேசுறடா. இது என்ன ஏலியன் பாஷையான ஏலியன்லாம் நம்ம சேனலில் பாடுறா. உன்னோட வாய்ஸ் அப்படியே கட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ எடிட் பண்ணுவேன். ஏன்டா? ஓகே மக்களே, இப்போ வந்து டெரா ஷார்க் விசஸ் ஹர்ஷவர்தன். இதில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தன் தான் லாஸ்ட் ஹெல்த்தில் இருப்பான்னு பார்த்தா அந்த டெரா ஷார்க் தான் லாஸ்ட் ஹெல்த்தில் இருக்குது. டெரா ஷார்க் இன்னும் என்னோட நிறைய ஹெல்த் இருக்குதா? அதான் அதனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணனோட டெரா ஷார்க் தான் வின் ஆகணும் என்னோட எக்ஸ்பெக்டில். ஆனால் இப்போ ஹர்ஷா வின் ஆகிடுவோம். 2000 8000 நியூட்டன் டூத் கடிச்சிருச்சு. தேவையானது இல்லை, இது கிடைச்சிருக்குது. ஆனால் இது கிடையில. எத்தனை கடிச்சிருக்கு அந்த நியூட்டன் டூத்? 6 கடிச்சிருக்குது. ஆனால் அது எனக்கு தேவையே இல்லை. இன்னொன்று அடிக்கணுமா? கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் இது கேஸ் இது பண்ண வேண்டியது தானே? இது கேஸ் வச்சு அப்படியே பறந்தே போகலாம்ல. எது எங்கே பறந்து போகலாம்? சீபீஸ்ட் ஹண்டிங்க. டேய் டெரா ஷார்க் ஹண்டிங்டா. கேஸ் இல்லை போட் இருந்தால் தான் எல்லாமே ஸ்பான் ஆகும். அதனால தான். இல்லைன்னா போட் உடுக்கினாலே நம்மளோட எல்லாமே போயிடுமா? இல்லை, போட்டு பக்கத்தில் இருந்தால் ஸ்பான் ஆகும். சரி, இந்த எக்கு போய் எடுயா. எந்த எக்கா? இல்லை, அது என்கிட்ட ஆல்ரெடி தட்ட மேக்ஸ் லெவல்லாம் நிறைய பேர் இருக்காங்கனால அது ரொம்ப கஷ்டம். அந்த எக்கு எப்படி எடுத்த? நீ ஃபஸ்ட் சீல் இருக்கும்போது எடுத்தியா? இல்லை, ஆமாம் கரெக்டு தான். ஃபஸ்ட் சீல் முதல்ல எடுத்தேன். ஃபஸ்ட் சீல் எப்படி எடுத்தா? ஃபஸ்ட் இல்லையா? ஏன்னா முதல்ல ஒரு கிச்சன் யூஸர் இருந்தான் அந்த ஃபஸ்ட் சீலில். ஆனால் எப்படி எடுத்தேன்னா அந்த கிச்சன் யூஸர் ரொம்ப லோ லெவல். அதனால 100. என்னோடையா? ஆமாம். சாயே, உன்னோட லோ லெவலில் உன்னோட கம்மியான சூப்பரான ஃபுட்லாம் வச்சுருக்காங்க. அது ஒன்றும் ஒன்றால் பண்ண முடியலடா. டேய் இப்போ நான் டெய்லியும் என்னால் எவ்வளோ ஸ்பின் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பின் பண்ணின்னுக்கிறேன். 2 ஹவர்ஸுக்கு ஒரு முறை ஸ்பின் பண்ணின்னுக்கிறேன் தெரியுமா? காசு சேர்த்து. அதுதான் உன்னோட ப்ராப்ளமே. என்ன? அந்த காசு ஸ்பின் பண்ணனால எல்லா காசும் அதில் போயிடுச்சு. ஆனால் அந்த மாதிரி ஸ்பின் பண்ணனால தான் என்கிட்ட இப்போ 12 மில்லியன் இருக்குது. அந்த மாதிரி பண்ணினே இருந்தேன்னா உன்னால் ஃப்யூச்சரில் எந்த ஃபைட்டிங் ஸ்டைலும் பண்ண முடியாது. 17 மில்லியன் வச்சுருந்தா இப்போ வெறும் 12 மில்லியன் தான் வச்சுருக்கா? 17 மில்லியனில் வச்சுலே, நான் 11 மில்லியன் தான் வச்சுருந்தேன். ஒரு 12 மில்லியன் வச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா 17 மில்லியன் வச்சுருந்தா. உன்னால் ட்ராகனே வாங்க முடியும்னு நான் சொன்னேன். இல்லையா, என்னால் கண்ட்ரோல் மட்டும் தான் வாங்க முடியும். ட்ராகன் 15 மில்லியனு. ஏன்னா எனக்கு 3 மில்லியன் வேணும். கண்ட்ரோல்னா அப்புறம் கண்ட்ரோல் 10 மில்லியன் நினைக்கிறேன். இப்போ நீ எட்டி காசு சேவ் பண்ணுறியா இல்லை எட்டி டைகர் இல்லைனா கிச்சோனி 3த்தில் எது வேணாலும் வாங்க. ஸ்டாக் போய் பார்த்தியா? என்ன ஸ்டாக்கு? அது எப்பயோ இருக்குதுடா. இதோ அங்கே தான் அந்த எக் இருக்குது போல். அதை நல்லா இவ்வளோ பேர் அடிச்சுக்கிறான்.
எக்கு எங்கேயோ இருக்குடா. சரி எக் எடுக்க போறியா? உன்னை நம்பி வரடா சாய் இந்த இடத்துக்கு. என்னாச்சு? எத்தி கிச் எதுவும் இந்த எட்டு தைக்கறி எட்டு கிச்சுனில் ஏதோ ஒன்று ஸ்டாக்ல இருந்துச்சு. ஒன்று அது ஸ்டாக்ல இல்லைடா. ஸ்டாக் இருக்குமான்னு போய் பாடுறான்டா. இப்பத்துக்கிட்ட அடிச்ச எனக்கு தெரில. இங்கே அடிச்சுக்கிறானு வளரான் தெரில. இந்த ஷாப்பில் என்ன இருக்குன்னு பாருங்க. ஃப்ரை மின்ச்சிருக்கா? ஏ இப்போ என்கிட்ட இப்போ எவ்வளோ எக் இருக்கு? கொஞ்ச நேரம் கட்சின்னு பார்ப்பமாடா. ரொம்ப நாள் ஆச்சு கட்சின்னு பார்த்து. இல்லை, இந்த வீடியோ சாயை பாட்டு ஏதோ ஒன்று சாய் வேண்டியதெல்லாம் நம்ம பண்ணுற வீடியோ இல்லைடா, ட்ரைனிங்காக இருக்கு வீடா. நீ நினச்சதுலாம் பண்ணுற வீடியோ இல்லை, ட்ரைனிங்காக இருக்கு வீடியோ. அது மட்டும் நான் போச்சுக்கோ. ஒரே மூணு மக்களுக்கும் காமிப்போமே கட்சின்னு. மக்கள் எல்லாம் தெரியுடா. செகண்ட் சீன் மேலே இருந்தாலே எல்லாருக்கும் தெரியுடா கட்சின்னு எப்படி இருக்கும். ஒரு மக்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா பிளாக் ஷூட்ஸ் பாட்டு எல்லாருமே தெரிஞ்சுட்டு வருவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நியூ பிளேயர் எதுவுமே தெரியாமல் வந்ததுன்னு இந்த உலகத்தில் சாட்சி இல்லை. சாட்சி இருக்கு மை பிரதர். பட்டோ இவனோட கேரக்டர் பாடுறான். இவன் அடித்தா எவ்வளோ கிடைக்கும்? 50,000. இவன் அடித்தா 7,000. ஆனால் இவ்வளோ கம்மியாக தரணும். 1 மில்லியன் எவனுமே இல்லையாடா? யாருமே இல்லை. லூசி. ஆனால் லூசி இந்த கேமில் இல்லையா? ஏன்னா என்னடா இவன் யாரா? அவன் தான் நோடு. நோடுனா தெரில என்ன பண்ணுவா? எதுவும் பண்ண மாட்டான். இது எல்லாமே வேஸ்ட்டு. இவன் என்னடா பண்ணுவான்? இது நானும் வாங்கிட்டேன் இந்த பேக்ரவுண்டை 2000 ஸ்பெண்ட் பண்ணி. கேஸ் எப்படி கிடச்சிது? அதுவா ஒரு நாள் இது நான் லெவல் 1600 திரும்பும் போது 8 விளையாடிட்டேன். ஸ்டாக்கப்பட்டா கேஸ் ஃப்ரூட் ஸ்டாக்கில் இருந்தது. அன்றைக்கி தான் என்னோட முதல்ல கேஸ் ஃப்ரூட் இல்லை வாங்கினேன். அப்போ நீ ஸ்பெண்ட் பண்ணி அது சாப்பிடல? இல்லை, பர்மனெண்ட் ஃப்ரூட்ரா. அன்னிலேருந்து இன்னும் எந்த ஃப்ரூட்டும் அதோட செம்மையானது பார்க்கவே இல்லை. ஆனால் ஒரு தடவை பார்த்துருந்தேன், லெப்பர்டு ஃப்ரூட் பார்த்துருந்தேன். ஆமாம், அது டைகர். அது வந்து லெப்பர்டு. அது வந்து டைகரு. ஆனால் அந்த லெப்பர்டு ரீவர்த்துக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் அப்போ வாங்கியிருந்தா இப்போ நான் இப்போ இருக்கிறத விட ப்ரோவாக இருப்பேன். ஆனால் அன்றைக்கி யாரும் ஸ்டாட்டில் கேட்டா நான் வந்து கேஸை டைகர் வச்சு ரிப்ளேஸ் பண்ணிட்டு மாட்டேன். சரி, இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகுது. ஓகே மக்கள், இப்போ வந்து இவங்க வேணும்னா ஸ்கிப் பண்ணால், ஏன்னா இனிமேட்டு நான் வந்து சும்மா பேசிட்டு இருப்பேன். ஏன்னா இந்த எபிசோட் இப்போதைக்கு ரொம்ப லாங்காக போகுது. ஆனால் நான் போகலாம். ஏதோ இந்த வீடியோ முடியுது. பாய். பேசினா அதோட கட் பண்ணிட்டேன்.